ஒரு பொதுவான பார்வையில சில கேள்விகள் இருக்கு. அந்த பெண் ஏன் 10 ஆண்டு காலம் கழிச்சு இப்போ வந்து இவங்க புகார் கொடுக்கணும்? சரி, இப்போ குடுக்குற இந்த புகார ஹேமா கமிட்டி வந்தபோது பெரிய புயலே வீசுச்சே. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த புகார்ல வந்து இவங்களும் வந்து அந்த ஹேமா கம்பெனி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல ஒரு நடிகை. அப்ப இந்த பெண் கொடுத்துருக்கலாமே, இவங்களே வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாமே. இங்க ஒரு வலுவான ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த ஹேமா கமிட்டியில வந்து அன்னைக்கு வந்து ஏன்னா கிட்டத்தட்ட மலையாள சினிமாவே வந்து ஒரு ஆட்டம் கண்டுச்சு. ஒருவேளை வந்து கேட்டா, அந்த யாரெல்லாம் இந்த ஹேமா கமிட்டியில போய் வந்து புகார் கொடுத்தாங்க, சாரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் வருதோ ஒரு வேலை அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா நம்ம ஒரு தலைப்பட்சமா நான் பார்க்க கூடாதுல்ல சரி. இன் கேஸ் இவங்க வந்து இந்த சொந்தக்கார பொண்ணை இப்படி பண்ணிருந்தா நான் கேக்குறேன். நான் வந்து ஒரு தலைப்பட்சம் இல்ல, நான் இருதலை பட்சமாவே பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். 10 ஆண்டு காலத்துல இருந்து 16 வயசுல உங்களால புகார். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான